வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பணிகள் முடக்கம், பொதுமக்கள் தவிப்பு. வடக்கில் படையினர் வசமுள்ள காணி விடுவிப்பு. நாடு முழுவதும் 4 நாட்களுக்கு மூடப்படும் இறைச்சிக் கடைகள். போலி தங்க நகைகளை அடகு வைக்கும் வர்த்தக அம்பலம், சந்தேக நபர் ஒருவர் கைது. பிக்குவால் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளான அனுராதபுர சிறுமிக்கு நீதி கோரி ஜாலில் போராட்டம். இலங்கை மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. கொழும்பு வீதியில் திடீரென முறிந்து விழுந்த பாரிய மரம். 24 மணித்தியாலத்துக்குள் மீண்டும் பாரிய சரிவை சந்தித்த இலங்கை ரூபா. ஆபத்தில் முடிந்த 2 நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாய் தர்க்கம். தொடர்பான விரிவான செய்திகள். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துக்கு கடந்த 2 மாதங்களாக பணிப்பாளர் நாயகம் ஒருவர் நியமிக்கப்படாததால் திணைக்களத்தின் அன்றாட பணிகள் முடக்கியுள்ளதாக உள்ளக தரவுகள் தெரிவிக்கின்றன. முன்னாள் பணிப்பாளர் நாயகம் கடந்த மார்ச் இறுதியில் கைது செய்யப்பட்டதை அடுத்து நிர்வாக நடவடிக்கைகள் மந்தகதியில் நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் சுமார் 10 லட்சம் வாகன இலக்க தகடுகளும் 3 லட்சம் ஓட்டுநர் உரிமங்களும் விநியோகிக்கப்படாமல் 2 வருடங்களாக நிலுவையில் உள்ளதனால் பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். இதுகுறித்து மேலதிக பணிப்பாளர் நாயகம் தாரக தேசப்பிரிய தெரிவிக்கையில், முன்னாள் பணிப்பாளர் கைது செய்யப்பட்டமை குறித்து அமைச்சு மட்டத்தில் கொள்கை ரீதியான முடிவு விரைவில் எடுக்கப்படும் என்றும், அஞ்சல் மூலம் விண்ணப்பங்களை அனுப்பும் 14 ஆப்லைன் மாவட்ட அலுவலகங்களையும் தாமதங்களை தவிர்க்கும் பொருட்டும் ஆன்லைன் மயமாக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அத்துடன் இராணுவம் மற்றும் இளைஞர் சேவைகள் மன்றத்தின் உதவியுடன் 50% அதிகமான நிலுவை அட்டைகள் அச்சிடப்பட்டு அஞ்சல் மூலம் அனுப்பப்படுகின்றன. அடுத்த 2 மாதங்களில் மேலும் 1 மில்லியன் அட்டைகள் கிடைக்க உள்ளன. அத்துடன் புதிய விநியோகஸ்தர்கள் மூலமாக மே 10 முதல் இலக்கத்தகடுகள் அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் நிலுவைகள் அனைத்தும் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். வடக்கில் தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாத வகையில் காணிகளை விடுவிப்பதற்கான சாதகமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அதுடன் சில குறிப்பிட்ட காணிகளை விடுவிப்பதானது சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் தீர்மானங்களிலேயே தங்கியுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். காணி விடுவிப்புகள் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட உயர்மட்ட கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு மிகவும் தீவிரமான அக்கறையுடன் செயல்பட்டு வருகின்றது. படையினரின் கட்டுப்பாட்டில் இந்த காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வருகின்றன. மக்களின் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்பதில் ஜனாதிபதி மிக தெளிவான நிலைப்பாட்டில் உள்ளார். காணிகளை விடுவிப்பது தொடர்பான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக முப்படைகளின் தளபதிகள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்கள் மற்றும் உரிய அதிகாரிகளுடன் இணைந்து குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு நேரடியாக களப்பயணம் மேற்கொண்டோம். இதன்போது பாடசாலைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் மக்கள் கோரும் குறிப்பிட்ட சில காணிகளின் பாதுகாப்பு மற்றும் மூலோபாய முக்கியத்துவங்கள் குறித்தும் நேரில் ஆராயப்பட்டது. இந்த தகவல்கள் மற்றும் கள ஆய்வுகளின் முடிவுகள் அனைத்தும் கொழும்பிலுள்ள பாதுகாப்பு அமைச்சுக்கு கொண்டு செல்லப்பட்டு ஜனாதிபதி தலைமையிலான தேசிய பாதுகாப்பு சபையிலும் நாடாளுமன்ற பாதுகாப்பு ஆலோசனை குழுவிலும் சமர்ப்பிக்கப்பட்டு விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. எனவே அதனுடன் தொடர்புடைய பிரச்சினைகளை தீர்ப்பதற்காகவும் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர், துறைசார் செயலாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளை உள்ளடக்கிய விசேட உயர்மட்ட கூட்டம் ஒன்று மிக விரைவில் ஏற்பாடு செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். வெசாக் வாரத்தை முன்னிட்டு ஜூன் 30, 31 மற்றும் 1ஆம் தேதிகளில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து இறைச்சி கடைகளும் மூடப்படுகின்றன. அத்தோடு இறைச்சி வெட்டும் கூடங்கள், சூதாட்ட நிலையங்கள், கேளிக்கை விடுதிகள் ஆகியவற்றை மூடுமாறு அரசு நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. இன்று முதல் ஜூன் 2ஆம் தேதி வரையிலும் மேற்குறித்த இடங்கள் மூடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரத்தினபுரியில் போலி தங்க நகைகளை அடகு மையங்களில் அடகு வைத்து பண மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவர் ரக்மானே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைதானவர் பலாங்குடை பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. சந்தேக நபரிடமிருந்து மிக நுணுக்கமாக தயாரிக்கப்பட்ட 8 கிராம் எடையுடைய போலி பெண் தங்க மோதிரம் ஒன்றும்
பல அடகு மையங்களில் போலி தங்க நகைகளை வழங்கி பணம் பெற்றுக் கொண்டதற்கான சில துண்டு சீட்டுகளையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போலி தங்க நகைகளை சந்தேக நபர் நீர்கொழும்பு குரண பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடமிருந்து பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ரக்வானி போலீசார் இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அனுராதபுரத்தில் பௌத்த துறவியால் சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்துக்கு நீதி கோரி நெல்லூர் ஆலய பின்புறத்தில் வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பினால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அனுராதபுரத்தில் சிறுமியொருவரை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைதான பௌத்த துறவி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். எனினும் இந்த நிலையில் குறித்த சிறுமிக்கு நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பினர் ஜனாதிபதி, நீதி அமைச்சர், சட்டமா அதிபர், மகளிர் விவகார அமைச்சர் மற்றும் பொலிஸ்மா அதிபர் ஆகியோருக்கு எழுத்து மூலமாக மகஜரை கையளிக்க ஏற்பாடு செய்துள்ளனர். அதேவேளை பாதிக்கப்பட்ட அனுராதபுரம் சிறுமிக்கு நீதி கோரி இன்று மட்டக்களப்பிலும் பெண்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொலிஸ்மா அதிபரின் பெயரை போலியாக பயன்படுத்தி செயல்பட்டு வரும் சைபர் அச்சுறுத்தல் தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொலிஸ்மா அதிபரின் பெயரை பயன்படுத்தி வரும் போலி மின்னஞ்சல் குறித்து மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு போலீசார் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். பொலிஸ்மா அதிபரின் பெயரை போலியாக பயன்படுத்தி சைபர் அச்சுறுத்தல்கள் மற்றும் மிரட்டி பணம் பறிக்கும் மின்னஞ்சல் வலையமைப்பு தற்போது செயல்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இதுகுறித்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சைபர் பாதுகாப்பு மற்றும் திறந்த மூல விசாரணை பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கை போலீசில் சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மத்திய நிலையத்தின் பெயரையும் பொலிஸ்மா அதிபரின் பெயர் மற்றும் போலி கையொப்பத்தையும் பயன்படுத்தி அனுப்பப்பட்ட மிரட்டல் மற்றும் பணம் கேட்கும் மின்னஞ்சல் வலையமைப்பு குறித்து இதன் மூலம் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த செயற்பாடுகள் மூலம் இலங்கை போலீசின் நற்பெயருக்கு பொதுமக்களின் நம்பிக்கைக்கும் பாரதூரமான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என கவனிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வாறான சந்தேகத்துக்கிடமான அச்சுறுத்தல் அல்லது அதிகாரிகளின் பெயர்களை பயன்படுத்தி அனுப்பப்படும் மின்னஞ்சல்கள் தொடர்பாக தேவையற்ற பதற்றத்துக்கு பொதுமக்கள் ஆளாக வேண்டாம் என போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அந்த செய்திகளுக்கு பதிலளிப்பதில் இருந்தும் அல்லது அவர்கள் கோரும் படத்தை செலுத்துவதை தவிர்க்குமாறும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அந்த மின்னஞ்சல்களில் உள்ள இணைப்புகளை திறக்காமல் இருக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். அதுடன் இத்தகைய குற்ற செயல்கள் தொடர்பாக ஏதேனும் தகவல் இருந்தால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கோ, இலங்கை போலீஸ் கணனி குற்ற விசாரணை பிரிவுக்கோ அல்லது போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கோ அறிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் வலியுறுத்தியுள்ளனர். பொதுமக்களின் பாதுகாப்பையும் நலனையும் உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த மோசடிக்காரர்களை சட்டத்தை முன் நிறுத்த இலங்கை போலீசார் முழுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அறிவித்துள்ளனர். கொழும்பு கொள்ளுப்பட்டி மற்றும் பம்பளப்பட்டிக்கு இடையேயான டூப்ளிகேஷன் வீதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. இந்த விபத்தில் பாதையில் சென்று கொண்டிருந்த ஒரு லொரி மற்றும் ஒரு காரும் சேதமடைந்துள்ளன. இதன் காரணமாக கொள்ளுப்பட்டி மற்றும் பம்பளப்பட்டிக்கு இடையேயான டூப்ளிகேஷன் பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வாகன சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாவின் பெறுமதி மேலும் சரிவடைந்து டாலரின் பெறுமதி மீண்டும் உயர்ந்துள்ளது. இதன்படி நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை பெறுமதியானது 330 ரூபாவை இன்று தாண்டியுள்ளது. இலங்கை மத்திய வங்கியினால் இன்று வெளியிடப்பட்ட தினசரி நாணய மாற்று வீத அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க டாலரின் கொள்முதல் விலை 320.40 ரூபாவாகவும் விற்பனை விலை 330 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. நேற்று இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலர்களின் கொள்முதல் விலை 318 ரூபாவாகவும் விற்பனை விலை 328 ரூபாவாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இரண்டு நண்பர்களுக்கு இடையில் இடம்பெற்ற வாய்த்திற்கும் முரண்பாடாக மாறிய நிலையில் மது போத்தலால் குத்தப்பட்டு படுகாயமடைந்த சம்பவம் நேற்று முன்தினம் கரவட்டி பகுதியில் பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, ஆலயம் வேள்வியில் இரண்டு நண்பர்கள் மது அருந்தியதாகவும் இதன்போது இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய்த்திற்கம் முற்றியதில் ஒருவர் மீது சராமரியான கண்ணாடி சாராய போத்தல் குத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் படுகாயமடைந்தவரை உடனடியாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண்ணாடி போத்தல் குத்துக்களாகிய காயமடைந்தவருக்கு 150க்கும் மேற்பட்ட தையல்கள் போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.